தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா. நடந்தது என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி பேருந்து நிறுத்தம் அருகே காஞ்சிபுரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் அரசு பேருந்து ஒன்று இன்று காலை வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சங்கர் என்பவர் ஓட்டிக் கொண்டு திண்டிவனம் வந்தடைந்தார். அப்பொழுது அதே நேரத்தில் புதுச்சேரி செல்ல காத்துக் கொண்டிருந்த GNM தனியார் பேருந்து புறப்பட உள்ளது. இந்த நிலையில் தனியார் பேருந்தில் இந்த பயணிகள் சிலர் அரசு பேருந்தில் ஏறுவதற்காக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த திண்டிவனம் நகர போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவம் மேலும் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவர்களிடம் தற்போது வரை விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து கிளினூர் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் வெங்கடேசன் மற்றும் கண்டக்டர் நெல்சல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று தற்போது கைது செய்த நிலையில் அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.